தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வெற்றி பெற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது தன்னுடைய வெற்றி சான்றிதழை பெற்றுக் கொண்டார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வெற்றி பெற்ற உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய வெற்றி சான்றிதழை பெற்றுக் கொண்டார் என்கிற செய்தியை பார்க்கிறோம். 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கிறார். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பான சிறப்பு நேரலையை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் யாருக்கும் பெரும்பான்மை இல்லை என்கிற சூழலில் 106 சட்டமன்ற தொகுதிகளில் தாவேக தற்போது முன்னிலையில் இருக்கிறது. வெற்றி பெற்றது 94 தொகுதிகள், வெற்றி அறிவிக்கப்பட்ட தொகுதிகள். இன்னும் 12 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கக்கூடியதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 72 இடங்களில் திமுக கூட்டணி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் 56 இடங்களில் அதிமுக கூட்டணி முன்னிலை வகித்து வருகிறது. இந்த சூழலில் தற்போது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய வெற்றி சான்றிதழை பெற்றுக் கொண்டார் என்கிற செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். (2026) சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு சதவீதங்கள் என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடிய வாக்குப்பதிவு சதவீதமாக இருக்கிறது. இதுல நம்ம தாவேக தற்போது 106 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கக்கூடிய நிலையில தாவேகனுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இப்போதைக்கு 34.90 அப்படிங்கிற அளவில் இருக்கு. அவர்கள் பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது 1,63,26,006 அப்படிங்கிற அளவில் தற்போது தாவேக பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளின் எண்ணிக்கையாக இருக்கிறது. வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா அது 34.90 சதவீதமாக இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரைக்கும் அவர்களினுடைய வாக்கு சதவீதம் 24.20 சதவீதமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது 1,20,20,394 அப்படிங்கிற இடத்துல இருக்கு. 56 இடங்களை பெற்று இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது 21.35 சதவீதமாக இருக்கிறது. அவர்கள் பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது 99,86,551 வாக்குகள் அப்படிங்கிறது இப்போதைக்கு, அதாவது மிகச் சரியாக 6:55 மணி வரைக்குமான இந்த நிலவரத்தின் அடிப்படையில் இந்த வாக்குகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக பெரிய அளவில் யாரும் வாக்குகளை அறுவடை செய்யல, அதாவது பர்சன்டேஜா பார்க்கும்போது பெரிய அளவில் யாருக்குமான அந்த வாக்குகள் இல்லை அப்படிங்கிற ஒன்றையும் பார்க்கிறோம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 3.99% வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம பார்க்கிறோம். இதுதான் தற்போது, அதாவது 6:55 மணி வரைக்குமான அதிகாரப்பூர்வ தேர்தல் ஆணையத்தினுடைய பக்கத்திலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை, வாக்குப்பதிவு சதவீதம் அப்படிங்கிற அளவில் இருக்கு. 118 அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பரை யாருமே ரீச் பண்ணல அப்படிங்கிற ஒன்றையும் நம்மால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தற்போது முன்னணி நிலவரங்களில் வெற்றி என்பது பெரும்பாலான தொகுதிகளில் அறிவிக்கப்படக்கூடிய நிலையில் வெற்றி அறிவிக்கப்பட்ட தொகுதிகளில் வெற்றி சான்றுகளை தொடர்ந்து வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய வெற்றி சான்றை பெற்றுக்கொண்டார். 106 தொகுதிகளில் தற்போது தாவேக முன்னிலையில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வெற்றி பெற்று அறிவிக்கப்பட்ட தொகுதிகளினுடைய எண்ணிக்கை 94, முன்னிலை 12 தொகுதிகளில் இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 58 தொகுதிகளில் வெற்றி அறிவிக்கப்பட்ட நிலையில் 14 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம பார்க்கிறோம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 56 தொகுதிகளில் அந்த கூட்டணி முன்னிலை வகிக்கக்கூடிய நிலையில் தற்போது வெற்றி அறிவிக்கப்பட்ட தொகுதிகளினுடைய எண்ணிக்கை 42ஆகவும் தொடர்ந்து முன்னிலை என்பது 14 தொகுதிகள் அப்படிங்கிற அளவிலையும் இருக்கு. தொடர்ந்து தற்போது மற்ற மாநிலங்களினுடைய முன்னணி வெற்றி நிலவரங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரளத்தை பொறுத்த வரைக்கும் UDF 100 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார்கள். அதே நேரத்தில் LDF 35 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த அமர்வில் விருந்தினர்களும் நம்மோடு இணைகிறார்கள். அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முனைவர் திரு SG சூர்யா நம்மோடு இணைகிறார். அதே போன்று விமர்சகர் தாவேக ஆதரவில் இருந்து திரு ஜேம்ஸ் மார்டின் அவர்கள் நம்மோடு இணைகிறார். நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார்
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பேராசிரியர் திரு அருணன் அவர்கள் மூவரையும் இந்த அமர்வுக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு அஇஅதிமுக சார்பில் திரு பாவு முருகவேல் மற்றும் திமுக சார்பில் திரு மனுராஜ் சுந்தரம் ஆகியோரும் இணைய இருக்கிறார்கள். திரு சூர்யா, நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? நம்ம தொடர்ந்து காலையிலேருந்து ரிசல்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய நம்பர் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னு பார்க்குறீங்க? அதாவது எண்ணம் நிறைவேறிவிட்டது, ஆனால் அந்த எண்ணம் எங்களால் நிறைவேற்ற முடியவில்லை அப்படின்ற ஒரு வருத்தம் தான். திமுக ஆட்சி அகற்றப்பட்டிருப்பது, குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே பெரும்பான்மை மக்களுக்கு இருந்த மனநிலை. பெரும்பான்மை மக்கள்னு சொல்லும்போது விஜய் அவர்களுடைய கட்சி வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகளாகட்டும், அதிமுக கூட்டணி ஆகட்டும், நாம் தமிழர் கூட்டணி ஆகட்டும், இது எல்லாமே சேர்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 70% வாக்குகள் வருது. திமுக வெளியே போயிடுச்சு அப்படின்றது சந்தோஷம். தமிழகத்திற்கு ஒரு விடிவு பிறந்து விட்டது அப்படின்ற நிம்மதி இருக்கின்றது. ஆனால் எங்கள் கூட்டணி எதிர்பார்த்த அளவுக்கு ஜொலிக்கவில்லை அப்படின்ற வருத்தம் இருக்குது. ஏனென்றால் கடந்த தேர்தலில் 39% வாக்குகள் வாங்கியிருந்தோம் எங்கள் கூட்டணி. அந்த கூட்டணி நிச்சயமாக ரீட்டைன் ஆகும். அந்த ஒரு 3 கார்னர் ஃபைட்டில் நிச்சயமாக அந்த 39% ரீட்டைன் ஆகும்போது நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்றது எங்களுடைய கணிப்பாக இருந்தது. ஆனால் மாறாக கணித்தது போலவே 35% மட்டுமே பெற்றிருக்கக்கூடிய தாவேக்கா இன்றைக்கி ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்கன்றது நம்ம பார்க்குறோம். இது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம்தான். ஏனென்றால் ஒரு அரசியலில் ஒரு புது ரத்தம் வருவதும், விஜய் அவர்களுடைய கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% பேர் புதுமுகங்களாக இருக்காங்க. நிறைய பேர் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்திருந்தாலும் புதுமுகங்களுக்கு மிக அதிகமான வாய்ப்புகள் கிடைத்திருக்கு. குறிப்பாக இளைஞர்களுக்கு மிக அதிகமாக வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதெல்லாம் ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு இளைஞர் தலைவராக மேஜிக் நம்பரான 118 அப்படிங்கிற அந்த நம்பரை ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, அதாவது உதாரணமாக எம்ஜிஆர் முதல் தேர்தலிலே வெற்றி பெற்றார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது அதிகமாகவே. அப்போ அவர் இதே போன்று ஒரு 4 கார்னர் கண்டெஸ்ட்டில் தான் அது அச்சீவ் பண்ணார். அப்போது திமுக தனியாக நின்றது, அதிமுகவுடன் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் மட்டும் இருந்தது. அது போக காங்கிரஸ் தனியாக, ஜனதா கட்சி தனியாக இருந்தது. இந்த 4 கார்னர் கான்டெஸ்ட்டில் அவர் நிற்கும்போது மெஜாரிட்டி வாங்கினார் அப்படின்றது தெரியும். ஆனால் அவருக்கு இருந்த அரசியல் அனுபவம் மிக மிக அதிகமான ஒரு அனுபவம். ஆனால் அவங்க எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுமே செய்ய முடியாத ஒரு சாதனை. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய, சென்னை திருவள்ளூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 98% இடங்களை வெல்வது. குறிப்பாக கருணாநிதி அவர்களை இதற்கு முன்பு ஜெயிக்க முடியல. இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்தே வீழ்த்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் முக்கியமான சாதனை. அவர்களுக்கு மெஜாரிட்டி மார்க் வரலைனாலும் அது அளவுக்கான ஒரு டெபியூட் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்க முடியுது. நிச்சயமாக அவர்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து. திரு அருணன், இப்ப இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பினுடைய முக்கியத்துவமா நீங்க எதை பார்க்கிறீங்க அருணன்? இது ஒரு எதிர்பாராத தீர்ப்பு தான். ஆனால் மக்கள் அளித்துள்ள தீர்ப்பை நாம ஏற்கணும். எங்களுடைய கட்சியினுடைய தொடர்ந்து பேசலாம் திரு அருணன். அறிக்கையும் என்னுடைய தலைவர் வழியில் அவருடைய வழிகாட்டுதல் பணியாற்றுவதற்கு வெற்றி சான்றிதழை பெற்ற பின்னர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு அருணன், நீங்க தொடரலாம். அதாவது இது ஒரு எதிர்பாராத தீர்ப்பு. ஆனால் மக்கள் அளித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை நாம ஏற்கிறோம். எங்களுடைய கட்சியினுடைய அறிக்கையும் அதுதான் சொல்லுது. இதுல எனக்கு மிகப்பெரிய வருத்தம், எங்களுடைய அணி, மதச்சார்பற்ற முற்போக்கு அணி வெல்லவில்லை என்பதில் எனக்கு இந்த வருத்தம். அதே நேரத்துல பாஜக சேர்ந்திருந்த அந்த கூட்டணி அது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி. இதையும் எங்களுடைய அறிக்கை சுட்டி காண்பிக்கிறது. உண்மையிலேயே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய குறிக்கோள்கள் 2. ஒன்று, இந்த பாஜக சேர்ந்திருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும், அது ஆபத்தானது. அதே நேரத்தில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். இதுல முதல் இலக்கை நாங்கள் அடைந்திருக்கிறோம், 2வது இலக்கை அடைய தவறி இருக்கிறோம்.
இதுதான் இல்ல இப்ப கிட்டத்தட்ட சூர்யாவும் அதே மாதிரியான ஒரு கருத்தை தானே முன் வச்சாரு. எங்கள் கூட்டணி வெற்றி பெறணும், ஒரு பெரும்பான்மையோட வெற்றி பெறணும்னு எதிர்பார்த்தோம், அந்த வெற்றி நடக்கல. திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சோம், அது நடந்துருச்சு அப்படிங்கிறாரு. நீங்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க. ஒன்று அதிமுக பாஜக கூட்டணி தோற்கடிக்கப்படணும்னு சொல்றீங்க, அது தோற்கடிக்கப்பட்டுருச்சு. திமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சோம், அது வரலங்கிறீங்க. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்னா தானே இருக்கு. ஆனா விஷயம் வேற இல்ல. நான் உண்மையிலேயே அவர் சொன்ன பாணியை வச்சுதான் நான் சொல்ல ஆரம்பிச்சேன். எனக்கு அந்த மாதிரி எடுத்து கொடுத்தவர் நம்முடைய பாஜக நண்பர். இது உண்மைதானே, அவர் சொன்னது எப்படி உண்மையோ அவங்களுடைய ஆசை திமுக ஆட்சி கூடாது என்று சொல்லி அது சாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா எங்களால சாதிக்கலைன்னா ரைட்டு. எங்களுடைய இலக்கு பாஜக கூட்டணி தோக்கணுங்கிறது, அது தோக்கடிக்கப்பட்டிருக்கல. ஆனா இன்னொன்னு நடக்கல, மீண்டும் திமுக ஆட்சி வரல. ஆகவே ரெண்டு சொன்ன பாணி ஒன்னா இருக்கலாம், ஆனால் சாரம் வேறு. இது ஒரு புறம் இருக்க நண்பரே, நான் ஒரு ஒன்றரை முக்கியமான அம்சங்களை இந்த தேர்தல் முடிவு பற்றி சொல்ல முதல் பாயிண்ட், மிக முக்கியமாக நம்ம எல்லாம் பெற வேண்டிய ஒரு படிப்பனை என்று எனக்கு என்னப்படுதுன்னா, இது வரைக்கும் பொதுவா தனித்து நின்று ஒரு கட்சி இத்தகைய வெற்றியை பெற்றது இல்லை. எப்ப அப்படி பெற்றாங்கன்னா அது காங்கிரஸ் தான். 1957 தேர்தலிலும் 1962 தேர்தலிலும். அப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய பாரம்பரியம் இருந்தது, சுதந்திர போராட்டம் நடத்திய அந்த பாரம்பரியம். அந்த பாரம்பரியம் தொடர்ந்தது. அது 57 தேர்தல தனித்து நின்று ஜெயிச்சாங்க, 62 தேர்தல தனித்து நின்று ஜெயிச்சாங்க. ஆனா 67 என்னாச்சுன்னா அண்ணா தலைமையில கூட்டணி தான். அதுக்கு பிறகு நீங்க பாருங்க, தொடர்ந்து கூட்டணி என்பது ஒரு முக்கியமான வெற்றிக்கான ஒரு கூறு என்பதுதான் பொதுவா இருந்த நிலைமை. உண்மை நானும் கூட அப்படித்தான் நினைச்சு நான் வெளிப்படையா ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இப்ப தனிச்சு நின்று ஜெயிக்கலாம்யா என்பதை இன்றைக்கு விஜய் அவர்கள் நிரூபித்திருக்கிறார், தாவேகா கட்சி நிரூபிச்சிருக்க. ஆனா இதுல காங்கிரசுக்கு இருந்த அந்த பெரிய போராட்ட பாரம்பரியம் எல்லாம் இல்ல. போராட்ட பாரம்பரியம் கூட தேவையில்லையா. ஒரு மாற்று என்ற நம்பிக்கையை மக்கள் மனதில் விதைத்து விட்டால், ஆழமாக ஊன்றி விட்டால் அதுவே போதும். தனித்து நின்றாலும் இப்படி ஒரு தனிப்பெரும் கட்சியாக வர முடியும் என்பதை இன்றைக்கு அவர் நிரூபித்திருக்கிறார். இது ஒரு யதார்த்தம். ஆகவே இது ஒரு படிப்பினை இருக்குன்னு நான் பாக்குறேன். ரெண்டாவது இல்ல, அந்த படிப்பினையிலும் ஒரு கேள்வி இருக்கு திரு அருணன். அந்த ஒரு நீண்ட நெடிய அனுபவம், நீங்க இப்ப 57 காங்கிரஸ் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னா, அப்ப அவர்களினுடைய பாரம்பரியம், நீங்க தமிழ்நாட்டில் இல்ல மற்ற கட்சி தொடங்கி அவர்களினுடைய பின்னணி பின்புலம் அரசியல் பின்புலம் என்னவாக இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு வரவேற்பு இருந்தது, யாரும் வரல. ஆனா அதே நேரத்தில் தனித்து களம் கண்டாலும் வெற்றி அப்படிங்கிற ஒன்றை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா அந்த ஒப்பீடு சரியா இருக்குமா? இல்ல, நான் என்ன சொல்ல வர்றேன், ஒப்பீடு அதாவது ஊமை எல்லாமே ஊனமானதுதான், ஊனமானவைதான், ஒப்பீடு அப்படித்தான். ஆனா இவ்வளவு 67க்கு பிறகு யாரும் தனித்து நின்று இவ்வளவு பெரிய ஒரு இன்னைக்கு 106 வருதுன்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு வெற்றியா வேற யாரும் பரவாயில்ல. இவங்க பெற்றிருக்காங்கல்ல, அந்த உண்மையை நம்ம அங்கீகரிக்கணும்ல. இது வரைக்கும் இல்லாதது. பொதுவா நான் சொல்லிட்டு வந்தேன், கூட்டணி இல்லாம இது வரைக்கும் வென்றதாக இல்லைங்க 67 இருந்துன்னு. இல்ல, அது கூட இப்ப கூட மீண்டும் நடக்கலாம். அதுவும் என்ன ஆச்சரியமான விஷயம் என்றால், காங்கிரசுக்கு இருந்த அந்த போராட்ட பாரம்பரியம் கூட இங்க இல்ல. நீ சொன்னது உண்மைதான். இல்லாமலே தனிப்பெரும் கட்சியா வந்திருக்கல அந்த கட்சி தாவேகா தனித்து நின்று. ஆக தனித்து நின்றும் வர முடியும் இந்த காலத்துல, இந்த நவீன யுகத்துல, இந்த தொழில்நுட்ப யுகத்துல, இந்த சமூக ஊடகங்கள் யுகத்துல, இந்த டிவி யுகத்துல நீங்க மக்கள் மனதில் இத்தகைய நம்பிக்கையை ஊட்டினால் வர முடியும் என்று காண்பிச்சிருக்கு. இதெல்லாம் விவாதத்துக்குரிய விஷயம் தான். நான் பலரும் யோசிக்கணும்னு சொல்றேன். அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதாவது பொதுவா களம் எங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, திமுக அணி வெர்சஸ் அதிமுக அணி தாயா இருக்கு. இது சைட்ல இவர் வர்றாரு, இவருக்கு ஓட்டு கொஞ்சம் கணிசமாக வரலாம், வாக்குப்பதிவுக்கு பிறகு அது கொஞ்சம் சீட்டுகளாக கூட மாறலாம்ங்கிற முடிவெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது. நானே வெளிப்படையால பேசியிருக்கேன். ஆனால் நாங்க உண்மையிலே உள்ளுக்க இப்பதான் முதலாக வெகு காலத்துக்கு பிறகு ஒரு 3 அணிக்கிடையில மும்முனை போட்டி என்பது யதார்த்தமா இருந்திருக்கு. நீங்க பல தொகுதிகள்ல நீங்க அந்த வாக்கு சதவீதத்தை சொல்லிட்டு வந்தீங்களா, கவனிங்க. பல தொகுதிகளில் திமுக அணி, அதிமுக அணி, தாவேகா 3 கணிசமான வாக்குகளை பெற்று.
Okay. சில தொகுதிகள்ல கிட்டத்தட்ட சரிசமமா வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 2000, 1000, 3000 வருது. சரிதான் நான் சொல்றது. சரி, இதனுடைய அர்த்தம் என்ன? மும்முனை போட்டி என்பது இந்த தேர்தலில் உள்ளூர வேலை செய்திருக்கிறது. Okay. இதை கணிக்க முன் உணர நான் சொல்றேன் திமுக அணி எல்லாம் அதை தவறி விட்டது என்றுதான் எனக்கு படுது. சரி, இது ஒரு முக்கியமான படிப்பினை. பேசலாம் திரு அருணன், தொடர்ந்து பேசலாம் திரு பாபு முருகன். ஓகே, இருவரும் கழகங்களையும் எதிர்த்து இந்த வெற்றியை தற்போது தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது அப்படின்னா அதை சாத்தியப்படுத்திய வியூகம் என்னவாக இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க? அதுக்கு முன்னாடி பேராசிரியர் சொன்னது ஒரு சின்ன பதில் மட்டும் நான் சொல்லிடுறேன். மாணவர்கள் தான் தேவையில்லாத திடீர்னு மறந்துடுவாங்க. அதுபோல் பேராசிரியரும் மறந்துட்டு இருக்கிறார். தனிச்சு யாரும் போட்டி போட்டு வெற்றி பெற்றதில்லை, காங்கிரஸை தவிர்த்து அப்படின்னாரு. 2014 தனித்து போட்டியிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியை பெற்றிருக்குது முழுமையாக. 16 தனித்து போட்டியிட்டு 135 இடங்களிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஸோ அந்த பெருமை இருக்கிறது. இது தனித்து போட்டியிட்டு இன்னும் அறுதி பெரும்பான்மை இன்னும் முடியல, கணக்கு எண்ணி முடியல. ஆனால் அறுதி பெரும்பான்மை கிடைப்பதற்குண்டான இன்னும் ஆல்மோஸ்ட் 12 சீட்டு தேவைப்படுது. அப்போ அது இருக்குமான்னா அது எனக்கு தெரியல. அது வருமானு எனக்கு நான் யோசிக்கிறேன், வருமானு எனக்கு தெரியல. அதை தாண்டி தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எல்லாமே எந்த கணிப்பும் இல்லை. இப்போ மக்கள் வேறு விதமாக கணித்திருக்கிறார்கள் அப்படின்றத இந்த தேர்தல் காட்டியிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. 85 இயக்கம் கண்டு 2 ஆண்டுகளில் 42% வாக்குகளை பெற்று NTR ஆந்திராவில் ஆட்சி அமைக்கிறார். காங்கிரஸ் பெரும்பான்மையான இடங்களில் ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிற போது 67 கூட்டணி அமைத்து பிறந்த அண்ணா ஆட்சி அமைக்கிறார். 77 அதே போல தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இப்போ NTRக்கும் எம்ஜிஆரையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற போது அந்த மக்களுடைய மனநிலை இருந்தது, அதே மனநிலை தற்போது இருந்திருக்கிறது. அதை காட்டிலும் கூடுதலாக அது எந்த இவருக்கு பலம் சேர்த்திருக்கிறது என்று சொன்னால் அந்த இளைஞர்களுடைய அந்த சமூக வலைத்தள பயன்பாடு. இந்த சமூக வலைத்தள பயன்பாட்டிலே அவர்கள் கடுமையான எதிர்வினைகளையும் அவர்களுக்கு ஒத்து வரக்கூடிய ப்ரோ விஜய் மனநிலையும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அது மிகப்பெரிய அளவிலே இப்போது வேலை செய்திருக்கிறது. பெரும்பான்மையாக காவல்துறை இருக்கக்கூடிய உளவுத்துறையே கவனிக்க தவறிய அல்லது கவனித்து சொல்ல தவறிய விடயங்கள் என்னவென்று சொன்னால், வெளியில் களமாடிய அரசியல் நிலைப்பாட்டை எடுத்த தேர்தல் வேலை பார்த்தவர்களை நாங்கள் இனம் கண்டு கொண்டோம், மாறாக வீட்டுக்குள் இருந்தவர்கள் எங்களால் இனம் காண முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ வீட்டுக்குள் இருந்தவர்கள் பெரும்பான்மையாக இந்த தாவேகாவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். அது கூடுதலான பலத்தை அவர்களுக்கு சேர்த்திருக்கிறது. அப்போ 2 திராவிட கட்சிகளும் மீது மக்கள் ஏதோ ஒரு மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். வேணாம்னு நினைச்சிருக்காங்க. நம்ம உளவுத்துறை அளவுக்கு போக வேண்டாம், கொஞ்சம் முன்னாடி நிற்போம், கட்சிகள் அளவுல அப்படின்னு நின்று பார்ப்போம். அதிமுகவும் திமுகவும் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் நேரெதிர் துருவங்கள். இவர்கள் தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை தீர்மானிக்கிறார்கள். இவர்கள் இல்லைன்னா இவர்கள் அப்படிங்கிற ஒரு சூழலை மாற்றி இருக்கிறது தனியாக ஒரு கட்சி களம் கண்டு. அப்படின்னா முதல்ல திமுக அதிமுகவுமே இதை கணிக்க தவறிருச்சா அப்படிங்கிற கேள்வி. அதுதான் நம்ம சொல்ல வந்தா, நீங்க அதுல கேள்வி வந்து இப்போ 2 கட்சிகள் மேலும் ஏதோ ஒரு மனநிலை, வெறுப்போ பிடிக்கல, எனக்கு வேண்டாம், சலிச்சிருச்சு, எதை வேணாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணங்களாக இருக்கும் மக்களுக்கு. அப்போ அந்த மக்கள் இருக்கிற போது அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு மாற்றாக யாராவது வர வேண்டும், அவருக்கு நான் வாக்களிக்க வேண்டும் என்று நீண்ட நெடுங்காலமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நீண்ட நெடுங்காலமாக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இருபெரும் திராவிட கட்சிகளால் பலனடைந்தவர்களும், இந்த இருபெரும் திராவிட கட்சிகளால் கல்வி அறிவை பெற்றவர்களும், இந்த இருபெரும் திராவிட கட்சிகளால் வாழ்க்கை வசதிகளை உயர்த்தி கொண்டவர்களும் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறது. அவர்கள் அதை மாற்றாக எண்ணுகிற போது பல்வேறு சூழ்நிலைகளில் மாற்றாக அண்ணன் வைகோ வருகிறார், அண்ணன் விஜயகாந்த் வருகிறார், அண்ணன் கமலஹாசன் வருகிறார். இப்படி பல்வேறு துறைகளில் இருப்பவர்கள் வந்தாலும் கூட அந்த சூழ்நிலையின் மூலம் சமூக வலைத்தள தாக்கங்களோ அல்லது ஒவ்வொரு வீட்டிற்கும் நேராக சென்று அவர்கள் அறிமுகமாகக்கூடிய அளவிற்கோ இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்ததன் அடிப்படையில் அந்த நேரகட்டங்களிலே அவர்களுக்கான அந்த சாத்தியப்படாத ஒரு சூழ்நிலை இருந்தது. தற்போது அது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. 2 பேரும் வேண்டாம் என்கிற மனநிலையோடு ஒரு பெரிய கூட்டம் காத்து கொண்டிருந்த சூழ்நிலை